வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மேஷராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேசராசி என்பர்கள் மனசில் பட்டதை மறைக்காமல் பேசக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க. இந்த நேரம் மாத தொடக்கத்திலேயே பலம் பெற்று சகாய சாந்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனால நல்ல மாற்றம் உண்டுன்னே சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செய்யக்கூடிய எந்த புதிய முயற்சியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். கடந்த சில மாசமாகவே நடைபெறாத காரியம் எல்லாமே இனி வேகமாக நடக்க ஆரம்பிக்க போகுது. மகிழ்ச்சிங்கிறது உங்கள் மனசில் தங்க போகுது. விரைய ஸ்தானமும் பலம் பெற்று இருக்கிறதால வீண் வரையும் இந்த நேரம் உண்டுன்னே சொல்லலாம். மனசில் அதிகப்படியான கலக்கங்கிறது வேண்டாம். ஒரு சில விஷயங்களை நீங்கள் செயல்படுத்திட்டு வந்தாலே போதும். இந்த காலம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மேஷம், செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லலாம். இயல்பாகவே ஒரு போர் குணத்தை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தாங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அப்படிப்பட்டவர் தான். எதுலையுமே துணிந்து போராடக்கூடிய ஒரு குணத்தை தரக்கூடியவராக இருப்பாங்க. வீரம், விவேகம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். முன்னாடி வச்ச காலம் என்றைக்குமே நீங்கள் பின்னாடி வச்சதே கிடையாது. இந்த செம்மறி ஆடு பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன சொல்லலாம். செம்மறி ஆடு இந்த நஞ்சுலே நாளவே வச்சு பார்த்துரும். அந்த மாதிரி தாங்க இந்த மேசராசிக்காரங்க. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எடுத்தது தான். அதோட ஒரு பின்விளைவை பற்றி எல்லாமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு 100% அது சரியாக தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அந்த 10% எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தருன்னு சொல்லலாம். பின்னாடி தான் வருத்தப்படக்கூடியங்களா இருக்குங்கன்னு சொல்லலாம். பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு உண்டு. எப்போ நல்ல நேரம் வரும்னு காத்துட்ருக்கக்கூடிய ஒரு குணமும் உண்டுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் உங்கள் வாழ்க்கைங்கிறது பெரும்பாலும் ஓடிக்கிட்டே இருக்குது. பெரும்பாலுமே மேசராசி என்பது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இல்லைங்க. ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டாலே போதும், நிச்சயம் நல்ல மட்டும்தான். கோபம் வந்துட்டால் உங்களுக்கு தலைக்கு மேலே தான் வரும். கோபம் வந்துட்டா எங்கேயாவது போய் செவுத்தில் முட்டிக்கலாமாங்கிற அளவுக்கு தான் கோபப்படுவீங்க. அந்தளவுக்கு கோபம் வரும். கோபத்தை முதல்ல நீங்கள் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை சகோதரர்களை நீங்கள் பராமரிக்கிறது மூலமாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டுங்க. மேசராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுடைய உதவிங்கிறது காலத்துக்குமே கிடைக்காது. ஆனால் நீங்கள் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு நிறைய வகையில் உதவி செய்யக்கூடியங்களா இருப்பீங்க. சகோதரர்கள், சகோதரிகள், கூட பிறந்த தங்கை, அண்ணன், தங்கை உறவாக இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நீங்கள் வேணும். பெரும்பாலுமே நீங்கள் இந்த விஷயத்தை சரியாக செஞ்சுட்டு இருந்தாலே போதும். சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது, ரத்த தானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வருது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மேஷராசிக்காரங்க உங்களுக்கு கந்தவள் முருகனுடைய ஒரு வழிபாட்டை நீங்கள் தொடங்குறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புண்டு. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த கந்தவள் முருகனுடைய சாரமாக இருக்கக்கூடியவர். எதுலையுமே போராடி வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடியவர் அவர் தான். உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் அவர் தான். அதனால் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய பாருங்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு குலதெய்வம் அதை தான். இதை நீங்கள் முன்னே புரிஞ்சுக்க பாருங்கள். அதனால் நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் வழிபாட்டை செய்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். ரத்த தானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யறது மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எலுமிச்சை சாதம், இந்த தயிர் சாதம் மாதிரியான விஷயத்தை வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் பசிச்சவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும். பெற்றவங்க இல்லாமல் தவிக்கிறாங்கள குழந்தைங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்கலாம். ஒரு 200 ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர பாருங்க. இதனால குரு அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை ஜொலிக்குன்னு சொல்லலாங்க. மேசராசிக்காரங்க இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. புதிய முடிவுகள் எடுப்பீங்க, புது வேலைக்கு முயற்சி செய்வீங்க, புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வரைக்குமே கொண்டாந்து விட்டுருப்பாங்க. அது எல்லாமே நீங்கும். வியாபாரத்துலையுமே திறமையாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமாக முடியும். பேச்சு திறமை வெளிப்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. சிக்கலான சூழ்நிலை வரக்கூடிய சமயத்தில் கூட சாதுரியமான புத்தி செயல்பாட்டால் அந்த சிக்கலை தீர்த்துருவீங்க. எல்லாமே சுலபமாக சரி செஞ்சுக்க முடியும்னு சொல்லலாம். இந்த மாதம் முன்ன சொன்ன மாதிரி தான், படிக்க முடியாத, படிப்புக்கே கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்குன்னு சொல்லலாம்.
சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி, எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, யோக காலம்னு ஒன்று வந்துட்டா கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். அந்த வகையில் இந்த நேரம் விரைச்சனி காலமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகமான காலம் தான். வீடு மனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி சொத்து பத்து எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு இந்த 7 சனி காலத்தில் தான் பெரும்பாலும் நடக்கும். அதனால் மனசை மட்டும் தளர விடாமல் இருக்க பாருங்கள், நம்பிக்கையோடு செயல்படுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். 5 கிரகங்களுடைய கூட்டணிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகி இருக்குதுங்க. பெரும்பாலுமே இந்த நேரம் விரைச்சனி காலமாக இருக்கிறதால சுப செலவு உண்டாகிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. பணம் கையில் இருக்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். பணம்னு ஒன்று உங்கள் கையில் இருந்துட்டா அதை சுப செலவை மாற்றிக்க பாருங்கள். வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவானுடைய நிலைமை நீச்சமடைந்து இருக்கிறதால மனசில் ஒரு குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு துணிச்சலான முடிவு உங்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே பல குழப்பத்தில் தான் இருக்கிறீங்க. அதை செய்யலாமா வேண்டாமான்னு இந்த நேரத்தில் யோசிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இந்த சமயத்தில் அனுபவத்திற்குரிய ஆலோசனை கேட்டுக்கோங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது தான். இந்த நேரத்தில் பணம் சேமிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் சேமிக்க தொடங்கினா சேமிக்க முடியாத மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கடன் வாங்காத அளவுக்கு உங்களால் இந்த நேரம் சமாளிச்சிக்க முடியும். வருமானம் உங்களுக்கு இந்த நேரம் தேவைக்கேற்ற மாதிரி அமையும். வருமானத்துக்கு ஏற்ற செலவும் பின்னாடியே தான் நிற்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். முதல் இந்த 15 நாட்களை பொறுத்த வரைக்குமே எதுவுமே ஒரு தாமதத்தை கொடுத்து தான் நிவர்த்தி ஆகும். ஆனால் பிற்பகுதி வாரங்களை பொறுத்த வரைக்குமே சூரியன் ராசியில் உச்சடைகிறதால அது ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். குழந்தைகள் வழியில் ஒரு சின்ன சின்ன மனசாபம், விரைய செலவு எல்லாமே சந்திச்சவங்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அந்த நேரத்தில் தான் ஏற்படும். அதுலேயுமே இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாகவே காதல் விஷயத்தில் ஒரு பிரிவு சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை சார்ந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் நல்ல காலகட்டம்னு சொல்லலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கனாலும் இந்த நேரம் சிறப்பாக அமையும். தந்தை குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. பண வரவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை. வேலையிலையும் நிறைய மாற்றம் உண்டு, தொழிலுமே நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும், முயற்சி கொடுக்கணும், இது மட்டும்தான் வேணும். புதுசாக தொழில் தொடங்கலாமா நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஒரு தடுமாட்டத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அருமையான காலம் தான். கொஞ்சம் அனுபவ ரீதியாக செயல்படுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம். இந்த விரைச்சனி காலம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது. இந்த மாதமும் கொஞ்சம் ஏற்றம் நிறைஞ்ச மாதமாக தான் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். புதனுடைய சஞ்சாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருக்கிறார். இதனால் நல்ல பலன் உங்களுக்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா உண்டு தான். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 3, 6 இடத்துக்கு அதிபதியான புதன், 6க்கு அதிபதியான புதன் 12ல் வரையிருப்பு. கெட்டவன் கெட்டுட்டா கிட்டோடு ராஜயோகம் அடிப்படையில் நல்ல திருப்பம் உண்டு. பொன்பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி நினச்சிங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். வருமானம் சிறப்பாக இருக்கும். இடம் பூமி விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லாபம் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புத சுக்கிர யோகம் இருக்கிறதால எதிர்ப்புகள் எல்லாமே இந்த நேரம் நீங்கக்கூடிய நேரம். மீன ராசியில் இருக்கக்கூடிய புதன் இந்த மாத காலகட்டங்களில் பிற்பகுதியில் பொறுத்த வரைக்குமே ஆதிசாரமாக கும்பராசிக்கு வராரு. உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்துக்கு வர்றதும் நல்ல நேரம் தான். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். உழைப்பு வீண் போகாது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், பிரபல நிறுவனங்களில் பங்கேற்கக்கூடிய விஷயம், அவங்களுடைய அழைப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான். உத்தியோகத்தில் நிறைய பேர் ஒரு ஓய்வு எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதுவுமே சாதகமாக அமையும். சுயதொழில் தொடங்கணும்னு முயற்சி செஞ்சிங்கன்னா கூட இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நண்பர்கள் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு சொல்லலாம். திடீர் பயணம் எல்லாமே இந்த நேரத்தில் அமையும். அனுகூலமான மாற்றம் தான். நிறைய பொறுப்புமே இந்த நேரம் உங்களுக்கு தேடி தான் வருங்க. சுக்கிரனுடைய நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ஒரு சிறப்பான அமைப்பு, நன்மைக்கு வழி தரக்கூடிய நேரம். அசர் குருவான சுக்கிரன் வக்ரம் பெற்று இருக்கிறது. இந்த நேரம் உங்கள் ராசிக்கு 2, 7 இடங்கத்தை அதிபதியான சுக்கிரங்கிறதால குடும்பத்தில் ஒரு கலகலப்பு உண்டு. அதே சமயம் சலசலப்பும் உண்டு. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் இருக்க முடியாது. சில நேரம் குடும்பத்தோட கலந்து பேசி ஒரு நல்ல ஜாலியாக இருப்பீங்க. ஒரு சில நேரங்களில் எதுக்கு தான் கோபம் வருதுன்னே தெரியாது. குடும்ப உறுப்பினர்கள் அப்படி கோபப்படுத்துவாங்கன்னு சொல்லலாம். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஏற்கனவே நீங்கள் கோபக்காரங்க தான், ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறது பொருந்தும் இந்த ராசிக்காரங்களுக்கு. கொஞ்சம் தன்மை நடந்துக்க பாருங்கள். தடித்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. அது ஒன்று சரியாக செஞ்சிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல மட்டும்தான். கடுமையாக முயற்சி செய்வீங்க. ஒரு சில காரியம் பொறுத்த வரைக்குமே கை கூடாமல் தான் இருக்கும். அதுக்காக மனசை விட்டுறாதீங்க. பொருளாதார பற்றாக்குறைங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் குறைவு தான். ஒரு கடன் அடக்கி இன்னொரு கடன் வாங்குற சூழ்நிலையை தவிர்த்துட்டாலே போதும், உங்கள் நிலைமை சீராகும். சுக்கரனோட அருள் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சுக்கரன் பகவானுக்குரிய ஒரு தலங்களுக்கு எல்லாமே வழிபாடு செய்கிறது. நவகிரகங்களில் சுக்கர் பகவான் வழிபாட்டை நீங்கள் இந்த நேரம் மேற்கொள்கிறது நல்ல பலனை தரும். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்கிறது தான். இதனால் நல்ல மாற்றங்க.
உடல் நலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். இந்த கை கால் வலி, மூட்டு வலின்னு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் ஒரு பக்கம் குழப்பம், எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாத நிலைமை. அதே சமயம் அஷ்டமாதிபதி செவ்வாய் இருக்கிறதால இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை இது எல்லாமே இருக்கும். ஆனால் இறுதியில் நல்ல முடிவு கண்டிப்பாக உண்டு. சகோதர ரீதியாகவும் நன்மை உண்டு. பொது வாழ்க்கையில் இந்த நேரம் செல்வாக்கு, வியாபார தொழிலில் லாபம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே உயர் பதவி எதிர்பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். மாணவர்களுக்கு ஒரு நினைவாற்றலை மட்டும் அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்யுங்க. அதிகாலை நேரத்தில் எழுந்து பாடங்களை படிக்க பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம். பெண்களுக்கு இது வரைக்குமே குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு மிகப்பெரிய மன போராட்டத்தை உங்களுக்கு தந்திருக்கும். இனி அது எல்லாமே நீங்க போகுது. ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. அண்டை அயலவங்களோட பழகிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல சிந்தனை மனசில் இருந்தாலே போதும். தேவையில்லாத குழப்பத்தை முதல்ல தூக்கி எறிங்க. இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சாலே பெண்களுக்கு சிறப்பாக இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.